ஹாய் மக்களே. கோயிலில் போய் நல்லா தரிசனம், நல்லா தூங்க முடியலை, நல்ல டயத்துக்கு சாப்பாடு இப்படி கிடச்சிக்கிட்டு இருந்தது. சாமி அப்பப்போ போய் தரிசனம் பண்ணிக்கிட்டது. ஒரு ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒருக்கானாலும் அம்மாவை போய் தரிசிக்க ஓடிடுவோம். இப்படி தான் நடந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் வேலைகள் இருக்கும், அந்த வேலைகளை முடிச்சுக்கிடுவோம். பூஜை பண்ணணுன்னா பூஜை பண்ணிக்கிடுவோம், பாட்டு படிக்கணும்னா பாட்டு படிச்சுக்கிடுவோம். இப்படி நடந்துச்சு. ஏன்னா ஒரு 3 நாள் பயணம் பார்த்திங்களா, அந்த பயணத்தில் ஒரு நல்ல லெஸ்ட்டும் கிடச்சிது. இப்போ அப்படி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே கிளம்பி ஊருக்கு வந்து செட்டில் ஆயாச்சு. வீட்டில் வந்து செட்டில் ஆகி அம்மாவுக்கு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்து இப்போ தான் சேரில் உட்காந்துருக்கேன். என்ன சொன்னு தெரியலை, உட்காந்தாச்சு. இப்போ தாங்க அது அம்மா முன்னாடி போய் இருக்கையில், அம்மா கிட்டே போகையில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதே மாதிரி சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து கீழே நம்ம வீட்டுக்குள்ளே வந்த திருப்தி இருக்குது பார்த்திங்களா, அவ்வளோ ஒரு திருப்தி. நம்ம வீட்டுக்குள்ளே யாருக்கும் எந்த ஒரு கேள்வியும் கிடையாது. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருந்துக்கிட்டு நல்ல ஒரு மனசோடு உட்காருது. அவ்வளோ ஒரு திருப்தி கிடைக்குது. நல்ல ஒரு தரிசனங்க, நல்ல ஒரு நீங்கள் ஒவ்வொரு இதுலேயும் நான் போட்டிருப்பேன், ஒவ்வொரு பாத யாத்திரையும் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் லைக் தான் பண்ணலை, இருந்தாலும் பரவாயில்லன்னு பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அதே இதில் நல்ல ஒரு என்ஜாய். இது வந்து வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம போகிறது அவ்வளோ ஒரு மனசு நிறைவாக இருக்குது. எப்படி சொல்கிறது, அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆட்டம் பாட்டம் போக ஆட்டம் பாட்டம் தாங்க, போக ஆட்டம் பாட்டம். அப்பா என்ன இது, என்ன ஒரு இது, எத்தனை ஜனங்கள் எத்தனை ஊர்லேருந்து வராங்க தெரியுமா. அவ்வளோ ஒரு தரிசனம் பண்ணி, அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணி அவ்வளோ நல்லா இருக்குங்க. அதே மாதிரி நீங்களும் இதே மாதிரி பாத யாத்திரை போகிறவங்களும் போகலாம், போட்டாலும் பஸ்ஸில்னாலும் போய் இருந்து 2-3 நாள் இருந்துச்சு தரிசனம் பண்ணிட்டு வரவங்க இருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் அந்த என்ஜாய்மெண்ட் பண்ணுங்க, நல்லாயிருக்கும். வருஷத்துக்கு ஒருக்கா அவ்வளோ ஒரு சூப்பருங்க. ஆமாம், ஆனால் கேட்ட வரங்கள் கொடுக்கவா நம்ம இருக்கங்குடி மாறிங்கிறது நான் சொல்லி தெரியணும் கிடையாது, உங்களுக்கே தெரியும். கேட்ட வரத்தை கொடுக்கவா இருக்கங்குடி மாதிரி 1000 கண்ணு உடையவான்னு சொல்கிறது இருக்கங்குடியே தானே சொல்லுதோம். அதே மாதிரி இருக்கங்குடிக்காரி என்ன ஆகிட்டு போனாலும் கொடுப்பா. அந்த அளவில் உள்ளவா. ஒரு குழந்த இல்லாத ஆள் கூட குழந்த பாக்கியத்தோட போன வருஷம் இல்லைன்னு வந்ததுன்னா அந்த வருஷம் இருக்குது. அதுக்கு தொட்டில் வச்சு கட்டி கொண்டு போகிறது என்ன, கரும்புலே தொட்டில் கட்டிதாங்கங்க. இப்படி கட்டிலாம் போகிறாங்க. நான் இப்போ தான் பார்த்தேன், வருஷம் போகிறேன், இப்போ தாங்க பார்த்தேன். அதே போல் அக்கினி செட்டி ஆயங்கன்னு பண்ண எத்தனை ஒரு இது ஞாபகங்கள் எங்கள் இதில்